ஏல அக்கங்கிட்ட கூவ இல்லை நான் தான் உன் நிலையில் பேசுகிறேன். ஏல நான் அந்த வீடியோ பேசும்போது எனக்கே கண்ணு கலங்குதில்ல. யாரை பற்றி பேச போனோம் தெரியுமா? நம்ம தான் டிரைவர்னாலே நம்ம தான் டைமிங்களோட நம்ம தான் சொல்கிறோம். தம்பி பிள்ளாராமா தம்பியை பற்றி தான் பேச போகிறோம்ல. தம்பி பிள்ளாராமா ரொம்ப சங்கடமாக இருக்கே. நீ இந்த பதிவை ரொம்ப அழுதுகிட்டு போட்டிருக்கே. அது ஒரு லாரி ஓட்டுற டிரைவர்னாலே கெத்தாக இருக்கணும். நீ தான் சொல்லுவ டிரைவர்னாலே கெத்துன்னு இப்படி சொல்லிட்டு நீ அழலாமா? எதுக்கு அழுவுற? இப்போ என்ன மசரா போச்சு உசுரா போச்சு ஒன்றும் போகலல்ல. அப்போ சாட்டி இரு. என்ன உனக்கு என்ன போனஸ் தரலையா? தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கல, அதுக்கு ஏன் அழுவுத? போய் நேராக ஓனர்கிட்ட போய் கேளு. அவன் அந்த பையன் பாவமியா ஐயா, அந்த பிள்ளாராம அவரோட டிரைவரு அந்த பையன் ஓட்டுறாம்ல, அவனோட ஓனர் அண்ணாச்சி அந்த போனஸ் கொடுத்தா என்ன? அவன் மாடா கிடந்து நாயா பையா உழைக்கான். பிள்ளாராம எவ்வளோ கஷ்டமாக இருக்கான் தம்பி உழைக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், உழைப்பு நல்ல கடுமையாக உழைக்கான். மனுஷன் தூங்காமல் கொள்ளாமல் வண்டி ஓட்டான். ஒரு தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறாம்ல, அவன் வேதனைப்பட்டு சொல்லுதான். ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கான், ஒன்றும் செய்ய மாட்டேக்கான். அவங்களுக்கெல்லாம் எங்கள் முதலாளி போனஸ் கொடுக்காரு, எனக்கு போனஸ் கொடுத்தா என்னங்க அப்படின்னு சொல்லி வேதனையில் பேசாது. யாராக இருந்தாலும் எந்த டிரைவராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவான். ஏயா ஒரு வண்டி ஓட்டுறவன் தான் அதோட வலி வேதனை எல்லாமே தெரியும். அந்த பின்னாடி வேதனை குறுக்கு வேதனைலாம் எப்படி வலிக்கும், அந்த டிரைவருக்கு கால் கையெல்லாம் எப்படி வலிக்கும், டிரைவர் மாதிரி வண்டி ஓட்டுறதும் தெரியும். நான் ஒரு டிரைவராக இருந்து அந்த வேதனைப்பட்டு நான் சொல்லுதேன் உங்ககிட்ட. தம்பி பிள்ளாராம் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த வீடியோவில் எனக்கு உன்னை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அந்த பதிவை பார்த்தப்போ ஏற்கனவே பிள்ளாராம் அப்பாவுக்கு ரொம்ப சோமில்ல, கேன்சர் சங்கடத்தில் கிடக்காரு. டாக்டர் வேற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு போனஸை கொடுத்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான், ஏதாவது செய்வோம்ல, செலவுக்கு பாவம் இல்லையா? அதனால் தம்பி பிள்ளாராமா நீ கவலைப்படாதியா. ஓனர் நான் பேசி தீபாவளிக்கு பிள்ளாராம் தம்பிக்கு எது போனஸ் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லுதேன். சரியா, நீ கவலைப்படாத பிள்ளாராமா. சரியா, நீ தைரியமாக வண்டி ஓட்டு. ஆம்பளை பிள்ளை சிங்க மாதிரி அழப்படாது. ஆமாம், குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கையா, வண்டி ஓட்டிக்கிட்டு பார்த்து பத்திரமா சேஃபாக வண்டி ஓட்டு. சரியா? ரைட் நண்பர்களே, சந்தோஷம் நண்பர்களே.